கடந்த வாரம் வெளியான சூரியோட மாமன் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வந்தாலும், இந்த படம் எமோஷனல் கலந்த ட்ராமாவாக வெளியாகியிருக்கு. இதன் மட்டும் இல்லாம சூரியோட நடிப்பை பார்த்து சூரிக்கு பல தரப்பில் இருந்தும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணமே இருக்கு. எமோஷனல் கலந்த கதைன்றதுனால இந்த திரைப்படம் நாளுக்கு நாள் மக்களிடையே நன்றாக சென்றடைந்திருக்கு. வசூலுமே நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கு. கதையின் நாயகனாக அடுத்தடுத்த படங்களில் கலக்கிட்டு வரும் சூரி தற்போது மாமன்ற படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் அவரே கதையை எழுதி இந்த படத்தை பிரசாத் பாண்டியராஜனிடம் கொடுத்து இயக்கவும் செஞ்சிருக்கார். இந்த படத்தில் ராஜ்கிரண், ஸ்வாசிகா, ஐஸ்வர்யா லட்சுமி, பாபா பாஸ்கர்னு நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. கடந்த 16ஆம் தேதி ரிலீஸ் ஆன மாமன் திரைப்படம் ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலும், அக்கா தம்பி மாமன் மருமகன் உறவை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டதுனால பல எமோஷனல்கள் நிறையவே இந்த படத்தில் கொட்டி கிடக்கு. எமோஷனல் நிறையவே இந்த படத்தில் கொட்டி கிடக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவு பெற்றுருது. இதனாலே நாளுக்கு நாள் இந்த படத்தோட வசூலுமே அதிகரித்த வண்ணம் இருக்குது. ரிலீஸ் ஆன முதல் 2 நாட்கள் படத்தோட வசூல் குறைவாக இருந்தாலும் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வசூல் அதிகரித்தது. இந்த நிலையில் 7 நாட்களை கடந்துள்ள இந்த திரைப்படம் வெற்றிகரமாக பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை வாரி குவித்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் இந்த திரைப்படம் உலக அளவில் 7 நாட்களில் 22 கோடியை வசூல் செஞ்சுருக்கு. வரும் நாட்கள்லையுமே இந்த திரைப்படம் வசூலை வாரி குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை யாருமே கண்டு கொண்டாமல் போனது மிகவும் சோகம். இந்த படத்தை பெரிதுமே நம்பி இருந்தார் சந்தானம். சந்தானத்துக்கு தொடர்ந்து கை கொடுத்துட்டு வந்த பேய் படம் தற்பொழுது டிடி நெக்ஸ்ட் லெவல் கை கொடுக்காமல் போயிருக்கு. இந்த திரைப்படத்தை யாருமே கண்டுகொள்ளாதனால சந்தானத்தோட இந்த படம் படுதோல்வி அடைந்திருக்கு. அதுவுமே வசூலில் படுதோல்வி அடைந்திருப்பது மிகவும் சோகமான விஷயம்தான். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.